இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு? ஒர்க்லாம் நல்லா போச்சு. பயங்கர பிஸியாக நான் உங்களை தேடிட்டே இருந்தேன். எப்போ வருவீங்க? பரவாயில்லையா? சரி ரைட்டு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். எனக்கு காஃபி போட்டுரு. காஃபி ஓகேங்க. ஒரு இன்னைக்கு டே எப்படி போச்சு உனக்கு? எனக்கு நல்லா போச்சு. நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன இமெயில் பண்ணலாம், முடிச்சேன்னா ஆகலாம். சரி வேலை ஒன்று. நீ காஃபி போட்டியா இல்லையா? ஆல்ரெடி சிந்தம் ரெடி ஆயிடுச்சு. காஃபி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். டக்குன்னு போட்டு டவல் தண்ணி வேணும். காஃபி நல்லா வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி டே போச்சு? எனக்கு நல்லா போச்சு. கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு நீங்கள் இல்லாமல். எதாவது ட்ரை பண்ணி புதுசா? புதுசாக இன்னைக்கு ஒன்று குக்கிங் ட்ரை பண்ணேன். சாம்பார் தான். பாதாம் என்ன இருக்கா? தோசைக்கு சாம்பார் வச்சு. எனக்கு என்ன சிக்கன் ஆச்சு? கண்டிப்பாக. அப்புறமா பேசுனேன். பேசுனேன். நல்லா இருக்காங்க. அவங்க மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரிமோட் எடு, டிவியில் ஏதாவது போடுவாங்க. சரிங்க. நீங்கள் ஐபிஎல் மேட்ச் இருக்கு. ஆர்சிபி சிஎஸ்கே. அம்மா நீங்கள் லீகல் மேட்ச் எங்கே போனியா கோயிலுக்கு? போனேன். பக்கத்து வீட்டுக்கு சந்தியா கூட போயிட்டு வந்தேன். யாரு? அந்த இது நம்மளுக்கு பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. இருங்க எடுத்துட்டு வந்து தரேன். இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3 பேரை தனியாய் சமாளிச்சுட்டு இருக்கேன். என்னால் முடியல. உடம்பெல்லாம் வலிக்குது. சின்னவள என்ன அழுதா அழுதுட்டே இருக்கா. பசங்கன்னா அப்படிதான். 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கா. சொன்னபடி உட்கார மாட்டா. ஒண்ணுமே ஒரு பேச்சும் கேட்க மாட்டா. அதான் நான் தான் வந்துட்டேன்ல. நான் இனிமே குழந்தைய பாத்துக்கிறேன். நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு. பக்கத்து வீட்டுக்கார பத்தி பேசிங்களா? இல்லையே, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிட்டா? ஆளே காணோம். கல்யாணம் பண்ணி முடிச்சு ஆளே காணோம். பெரிய ஆயிட்டா வந்துக்குது. அவன் பிஸியா இருந்திருப்பான். இங்கதானே இருப்பான். ஒரு நாள் பாப்போம். வேற என்ன
குடிக்காரன்னு நான் சொல்லி கல்யாணம் பண்ணுவான். ஏன் பாவம் பொண்ணு என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட போற பொண்ணு. அதுக்கு என்ன பண்றது? அப்படித்தான் பண்ணலாமா? பாவம் பொண்ணு. நடக்கிறது தான் நடக்கும். அதுக்கு என்ன பண்றது? நீ அழுது நான் அழுது என்ன பண்ண? பேசி பார்ப்போமா? பேசலாம். என்ன பேச சொல்ற? இன்னைக்காவது ஒரு நாள் குடிச்சிட்டு வருவான். அப்பா எல்லாத்துக்கும் தெரியாதானே போகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? என்னப்பா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? பொண்ணு பக்கம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே வரல. உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லி என்ன போகுது? குடிய விட என்ன விடவா போறான்? இன்னைக்காவது ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணுவான். அன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வை, மொத்தமா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா சாப்பிடுவீங்கன்னா நான் செஞ்சேன். உனக்கு வேணும் நீ எல்லாத்தையும் கொட்டிக்கோ. எதுக்கு எல்லாத்தையும் ஏன் மேல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? நீ சமைக்கிற சாப்பாடை வாயில வைக்கவே முடியாது. இதுல நீ எல்லாத்தையும் வேற என் மேல கொட்டிக்கிட்டு இருக்கியா? என்னங்க என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன ஆச்சு? மூதேவி மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு முக்குல போய் உட்காந்துப்ப. அதுக்குன்னு நீ கொட்டுற எல்லாத்தையும் நான் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கணுமா? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன பேசணும் நீ என்கிட்ட சொல்லாத, புரியுதா? உனக்கு பிடிக்கலையா கிளம்பிக்கிட்டே இரு. இந்த மூக்குல ஒழுகிக்கிட்டே எல்லாம் இங்க வந்து சோறு போடுற வேலை வச்சுக்காத. உனக்கு வேணா நீ போய் முகத்தை கழுவிட்டு வா, இல்லையா நான் கிளம்பிடுறேன். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து உற்றார் உறவினர் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு கூட சந்தோஷமாய் 3 முடிச்சு போட்ட கணவனிடத்தில் வந்த அவளுடைய வாழ்க்கை 3 மாதத்தில் அலங்கோலமாய் மாறிக்கொண்டு வருகிறது. அவளுக்கு என்ன நடந்தது என்று பார்.